வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பலரின் உயிரை பறித்த ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டிருக்கும் விசேட அறிக்கை ஒன்று. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஏர் இந்திய விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தமது இரங்கலை வெளியிட்டுள்ளனர். ஏர் இந்திய விமானம் A171 என்ற விபத்துக்குள்ளான விமானம் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தவருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை சேர்ந்த நாங்கள் எமது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த துயரத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடன் எங்கள் எண்ணங்கள் பிரார்த்தனைகளும் இருக்கின்றன. இந்த துயரமான நேரத்தில் ஏர் இந்தியாவில் இருக்கும் எங்கள் சக ஊழியர்களுடன் பரந்த விமான போக்குவரத்து சமூகத்துடன் நாங்கள் ஒற்றுமையுடன் நிற்கின்றோம். உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு இந்த ஆழ்ந்த கடினமான நேரத்தை தாங்கும் வலிமை, ஆறுதல், தைரியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். ஏர் இந்திய விமானம் விபத்து பயணிகள் தொடர்பான வெளியான அறிக்கை. லண்டன் நோக்கி பயணமான போயிங் 787 என்ற விமானத்தில் 242 பயணிகளுடன் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் ஏர் இந்திய விமான போக்குவரத்து நிறுவனத்தினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த விமானத்தில் 242 பயணிகள் சென்ற நிலையில் அதில் பயணித்த பயணிகள் தொடர்பில் முதல்கட்ட தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. விபத்தின் போது விமானத்தில் 169 இந்தியர்களும் 53 பிரித்தானிய நாட்டவர்களும் ஒரு கனேடியன் நாட்டவரும் 7 பேர் போர்த்துகல் நாட்டவர்கள் என்று அறிய முடிகின்றது. இந்தியாவின் குஜராத் மாநிலம் விமான நிலையத்தின் அருகே விமானம் ஒன்று 242 பயணிகளுடன் விழுந்து நொறுங்கியது. மெகனி நகரில் இருக்கும் விமானம் விழுந்ததனால் பரபரப்பு ஏற்பட்டது. விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும்புகை வெளியாகி வரும் நிலையில் விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்திய நிறுவனத்தைச் சேர்ந்தது என்று முதல்கட்ட தகவல் வெளியாகியிருந்தது. 7 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விமான விபத்தில் ஆரம்ப தரவுகளின் அடிப்படையில் அதிகபட்சமாக 625 அடி உயரமாக இருக்கும்போது காற்றழுத்தமான உயரத்தை எட்டியதாகவும் பின்னர் அது அடுத்த நிமிடத்தில் 475 அடி செங்குத்தாக வேகத்தில் கீழிறங்கியிருக்கிறது. முதல்கட்ட தகவல்களின் அடிப்படையில் விமான விபத்தில் 170 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விடுதி அறையில் தங்கியிருந்த மாணவர்களும் உயிரிழப்பு. புறப்பட்ட 10 நிமிடங்களில் ஏற்பட்ட பாரிய விபத்து என்றும் சொல்லப்படுகின்றது. தலைமை விமானி சவாரில் 8200 மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. புறப்பட்ட நேரத்தில் சமிக்கையும் இழந்திருக்கின்றது. விமானத்தில் முன்னாள் குஜராத் முதல்வரும் இருந்திருக்கின்றார். அவரும் உயிரிழந்திருக்கின்றார். 2009 ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்ய யோசனை. 2009 ஆண்டுக்கு முன்னர் பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்ய யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதுடன் 2009 ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலையில் அவை அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு புதுப்பிக்கத்தக்க வேண்டும் என்று வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளால் 600 போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்ட 35 வருட நிறைவு குறித்து ஞாபகார்த்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளிடம் சரணடைந்த சுமார் 600 போலீசார் படுகொலை செய்யப்பட்ட 35 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து அனுஷ்டிக்கும் முகமாக நிகழ்வு ஒன்று அம்பாறை போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தில் இடம்பெற்றிருந்தது. 1990 ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி அன்று தமிழீழ விடுதலை புலிகளால் 600 காவல்துறை அதிகாரிகள் நினைவாக அமைதி என்ற பெயரில் இந்த மலரஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவில் தனியார் காணியொன்றில் திடீரென உதித்த பௌத்த விகாரை. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் திடீரென தனியார் காணியொன்றில் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரை வடிவிலான உருவம் ஒன்று இனம் தெரியாத நபர்களினால் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முள்ளியவளை வித்யானந்த கல்லூரிக்கு அருகில் தனியார் காணியொன்றில் 2 நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் மகிந்த தேரர் இலங்கை வருகையும் பௌத்த மதத்தின் ஸ்தாபித்ததும் என்று தலையிடப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த பதாகை இனந்தெரியோரினால் இரவு கிழித்தெறியப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு யாழ்ப்பாணம் உள்ளூர் விமான சேவைகள் வெள்ளோட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மணித்தியாலயம் 10 நிமிடத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் பறக்கலாம். இருவழி பயணத்துக்கு சாதாரண கட்டணம் 68,000 ரூபாய் வரை மாத்திரமே.
டேவிட் பேரிஸ் விமான சேவை இந்த உள்ளூர் சேவையை முன்னெடுக்க ஆரம்பமாகி இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 11 உள்ளூராட்சி சபைகளில் வெற்றி பெற்று 84 வேட்பாளர்களின் சத்தியப்பிரமாண விழா இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் தலைவரான சாணக்கியன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களான உள்ளூராட்சி மன்ற உரிமைகள், அதன் பொறுப்புகளும் பொதுமக்களுக்கான கடமைகளை முன்னெடுத்தலும் தொடர்பான விளக்க உரைகள் இங்கே கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்பு உள்ளூராட்சி சபைகளுக்குரிய சத்தியப்பிரமாண நிகழ்வு, கட்சியின் சத்தியப்பிரமாண நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. அத்துடன் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் திரும்பியவர்களுக்கு 90,000 ரூபாய் உதவித்தொகை. இந்தியாவிலிருந்து மீள திரும்பியவர்கள் சுமூகமான மீள் ஒருங்கிணைப்புக்காக உதவித்தொகை யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனினால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. UNHCR நிறுவனம் தெரிவு செய்யப்பட்ட அந்த நிறுவனத்தினால் இதற்கான உதவித்தொகை தலா 90,000 ரூபாய் வழங்கி வைக்கப்பட்டது. வேலணை சபகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் மீள திரும்பிய 6 பேருக்கே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. சுமந்திரன் தீர்மானத்துக்கு அடிபணிகின்றாரா ஸ்ரீதரன்? டக்ளஸ் தரப்புடன் சேர்ந்து தமது கட்சி ஆட்சி அமைப்பதற்கு நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகளுக்கு பேசி நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எடுத்துள்ள ஆசனங்களின் அடிப்படையில் யார் எந்த கட்சி கூடுதலாக ஆசனங்களை பெற்றுள்ளதோ அந்த கட்சிகளுக்கு குறைந்த ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆதரவு வழங்கி ஆட்சி அமைப்பது என்ற முடிவுக்கு வந்திருந்தோம். தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் EPDP-உடன் அலுவலகத்துக்கு சென்று பேசியமை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய இன சுத்திகரிப்பு அடக்குமுறைகளை EPDP துணையாக இருந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒருபோதும் EPDP-உடன் இணைந்து ஆட்சியமைப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்றார் ஸ்ரீதரன். வெளிநாடு பறந்தார் ரணில். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அங்கு சென்று ரஷ்யாவின் பீட்டர்ஸ்பர்க்கில் தங்க முடிவெடுத்திருக்கின்றார். இந்த பயணத்தில் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்ல இருக்கின்றார். எதிர்வரும் 22ஆம் தேதி நாட்டுக்கு திரும்ப இருப்பதாகவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மக்களை அணியாக்கி விரோதிகள் காட்டி அரசியல் செய்துவிட்டு தாங்கள் மட்டும் ஒட்டிக்கொள்ளுதல் எந்த வகை நியாயம்? சைக்கிள், சங்கு, வீடு, வீணை, திசை காட்டி என்று தமக்கு பிடித்த கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்தார்களே தவிர அற்ப பதவிகளுக்காக சேரும் கூட்டுக்காகவல்ல. மக்கள் ஆணையை எவரும் தவறானவர்களுடன் பயன்படுத்தக்கூடாது. ஏன் சைக்கிள் எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன? இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 199 ரூபாய், கனேடியன் டாலர் 223 ரூபாய், யூரோ ஒன்றின் பெறுமதி 350 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் 237 ரூபாய், ஸ்டேர்லிங் பவுண்ட் 413 ரூபாய், சுவிஸ் பிராங்க் 374 ரூபாய், அமெரிக்க டாலர் 303 ரூபாய். தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 792 ரூபாய், குவைத் தினார் 977 ரூபாய், ஓமான் ரியால் 776 ரூபாய், கட்டார் ரியால் 82 ரூபாய், சவுதி அரேபியா ரியால் 79 ரூபாய், ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபாய். சிறைச்சாலை ஆணையாளர் கைது, பதறுகின்றது மொட்டுக்கட்சி. அரச நிறுவனங்களின் பிரதானிகள் சிறையில் அடைத்து இலங்கையின் வடகொரியா போன்றதொரு நிலைமையை தூற்றிவிட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் முற்படுகின்றதாக சந்தேகம் வெளியிடுகின்றது மொட்டுக்கட்சியினர். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் செயற்படும் 3 நிறுவனங்களின் பிரதானிகள் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். பொலிஸ்மா அதிபர் தேசபத்த தென்னகோன் சிறையில் இருந்தார். தற்பொழுது சேவையில் இல்லை. சிறைச்சாலை ஆணையர் நாயகம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தற்போது விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளார். குடிவரவு திணைக்கள பிரதானியும் இதே நிலைதான் என்று சுட்டிக்காட்டுகின்றார் மொட்டுக்கட்சியின் பிரதான அமைப்பாளர். நாடொன்றுக்கு இவ்வாறான சூழலை ஏற்புடையது அல்ல. இப்படியொரு நிலைமை ஏற்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். ஏனெனில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டுகளுக்கு நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் நம்பிக்கையீனம் ஏற்படும். சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அவமானப்படுத்தி சிறையில் அடைப்பதன் மூலம் தற்போதைய நிர்வாக முறையை வீழ்த்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது.
ஏனெனில் அந்த துறை சார்ந்த நம்பிக்கையினம் ஏற்பட்டு கட்டமைப்பை வீழ்ச்சியடைய கூடும். ஏவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரத்தை விட மாட்டோம், அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றனர். எனவே ஏவிபியினர் இலங்கையில் வடகொரியா போன்றொரு நிலைமையை ஏற்படுத்தி தமது சகாக்களூடாக நாட்டை ஆள முற்படுகின்றாரா என்ற சந்தேகம் இருப்பதாக மொட்டு கட்சியின் செயலாளர் காரியவசம் குறிப்பிடுகின்றார். லொக்குப்பட்டி வழங்கிய வாக்குமூலம் போலீசார் அதிர்ச்சி. பெலருஸ் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு 90 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் உலக கும்பலைச் சேர்ந்த லொக்குப்பட்டி என்று அழைக்கப்படும் சுஜீவ ருவான்குமாரா என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் லொக்குப்பட்டி தலைமையிலான பாதாளோலக கும்பலைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரருமான கொஸ்கொட சுஜி என்பவரின் 2 சகாக்கள் கொஸ்கொட ஆகிய பிரதேசங்களில் வைத்து கொல்லப்பட்டனர். லொக்குப்பட்டி தலைமையிலான பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த என்ரா என்ற நபரை கொலை செய்ய திட்டமிட்ட நிலையில் பின்னர் அந்த திட்டம் தோல்வியடைந்தது. லொக்குப்பட்டி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த அமில என்பவரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி மூலம் பிஸ்டல் ரக துப்பாக்கி 3 பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. அந்த துப்பாக்கிகள் 2 பிஸ்டல் ரக துப்பாக்கியினால் போலீசார் கைப்பற்றப்பட்டுள்ளன. லொக்குப்பட்டி பாதாள கும்பலின் தலைவரான கஞ்சிவானா இம்ரான் என்பவருக்கு சொந்தமான 4 கிலோ போதைப்பொருளை விற்பனை செய்துள்ளதன் தெரிய வருகின்றது. லொக்குப்பட்டி என்பவருக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பில் மேல்மாகாண தெற்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தன்னுடைய காதலியின் சட்டப்படி வேறு கணவரை கொண்ட நிர்வாண புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றிய குற்றச்சாட்டை ஒத்துக்கொண்ட பௌத்த துறவிக்கு இலகு வேலையுடன் கூறிய 6 மாத சிறை தண்டனை. அனுராதபுரத்தை சேர்ந்த ஒரு துறவிக்கு கொழும்பு பிரதான நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது. பௌத்த துறவி தனது காதலியிடமிருந்து பிரிந்த பிறகு அவர் நெருக்கமாக இருந்த வீடியோக்களை ஆன்லைனில் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்றது. குற்றச்சாட்டுக்காக பாதிக்கப்பட்டவருக்கு 2500 ரூபாய் அபராதமும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. வாட்ஸ்அப்பில் ஆபாச வீடியோக்கள் வெளியிட்ட குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு இந்த தண்டனை வழங்கப்படுகின்றது. சந்தேக நபரான துறவியும் முறைப்பாட்டாளரும் வாட்ஸ்அப் மூலம் சந்தித்ததாக நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்த சிஐடி அவரை அடையாளம் கண்ட பிறகு துறவி முறைப்பாட்டாளரை அனுராதபுரத்தில் யாத்திரை செய்ய அழைத்துள்ளார். இந்தோனேசியா நாட்டிலிருந்து இலங்கை வந்த விமானத்தை கடத்துவதாக தொலைபேசியில் பொய்யான தகவல் வழங்கிய 42 வயதான நபரை வெள்ளவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் விமானிய போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளார். அரசாங்க விரோத முறைப்பாடான இதனை போலீசார் பதிவு செய்துள்ளனர். வெள்ளவத்தையில் 33வது வீதியில் இருக்கும் ஒரு விடுதியில் தங்கியிருந்த பிரதான சந்தேக நபரை கைது செய்திருப்பதாக போலீசார் செய்தி வெளியிட்டுள்ளனர். சிறைச்சாலையிலிருந்து 3 கைதிகள் சட்டவிரோதமாக விடுதலையானவை அம்பலம். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் கைதியொருவரை சட்டவிரோதமாக விடுவித்த சம்பவம் தொடர்பாக பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துசாரா உப்புல்தெனிய கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வருகின்ற 25ஆம் தேதி வரை அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் வெசாக் பௌர்ணமி தினத்தில் அனுராதபுரம் சிறையிலிருந்து ஒரு கைதியல்ல 3 கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக முதல் கட்டம் நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் நிசாம் காரியப்பர் ஆகியோர் அவரை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. கிழக்கு பகுதியில் இந்திய நிதியுடன் முன்னெடுக்கப்படும் மேம்பாட்டு திட்டங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்ட ஒரு தெளிவான பொறிமுறை அமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றால் அதனை இந்திய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியிருந்தார். இனத்தத்துவ உணர்வுள்ள அடுத்த தலைமுறையின் உருவாக்கமே தமிழ் தேசிய தளத்தின் அரணாகும் என்று ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றார். இனத்தையும் மொழியையும் நேசிக்கின்ற அடுத்த தலைமுறையின் உருவாக்கம்தான் தனது இருப்புக்காக போராடும் என்றும் ஒரு இனத்தின் எதிர்கால நம்பிக்கையாக அமைய முடியும் என்றும் அத்தகையோர் தலைமுறையின் தோற்றத்தில் வழிகூறும் சமூக கட்டமைப்பை கொண்ட பாடசாலைகள் கல்வி அடைவு மட்டத்துக்கான தளங்களாக மட்டுமல்லாது பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்கும் தலைமைத்துவ பண்புக்கும் களங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த கால பெரும்பான்மையை முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரி நிறைவேற்றி வருகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றார். கல்லூரியின் முதல்வர் அரசரண்டம் பங்கீர் செல்வன் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. போரா மாநாட்டுக்கு அவசியமான வசதிகள் வழங்க அரசாங்கத்தின் ஆதரவு.
இலங்கையில் நடைபெற இருக்கும் உலகளாவிய போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாடு கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அவசியமான முழுமையான ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் உத்தரவு. நன்றி.